காலை வேளையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17-18. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பூமியின் மேலே நிற்கிறார். அண்ட சராசரங்களை உண்டாக்கின பிதா குமாரன் பசுத்தாவியானவர். அவர் மூலமாய் சகலமும் சர்வமும் உண்டாக்கப்பட்டது. வானம் பூமி சமுத்திரம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. இங்க சொல்றார் பாரு, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கிறாராம். அவர் யாரு? பிதா குமாரன் பசுத்தாவியானவர். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நீயும் நானும் உண்டாக்கப்பட்டோம் ஏதேனிலே. அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து. நீதி இரட்சிப்பு. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறாராங்க. இதெல்லாம் கல்வாரி சிலுவையில் உனக்கு போத்துட்டாருங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்துனா, நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கிறோமா? அவருடைய நீதி எதில் வெளிப்பட்டது? இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. இங்கே பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில். அதனால தான் இயேசு ரத்தத்தால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமாம், ஆதாம் ரத்தத்தில் இருக்கக்கூடாது. அது பிசாசு அநீதியை ரத்தமாக உடுப்பாக போட்டுட்டான். நமக்கு பாவத்தை கொடுத்து நன்மை தீமை கனி கொடுத்ததுமே அது என்ன ரத்தம்? அநீதியை உடுப்பாக உடுத்திங்கிறான் மனுஷன். அதனால தான் வியாதி பிடிக்குது சரீரத்தில். ஆமாம், ரத்தம் கெட்ட ரத்தம் இருக்குது சரீரத்தில். நன்மை தீமை ரத்தம். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு நன்மை தீமை கனி கொடுத்ததுமே ரத்தம் நன்மை தீமையாக போச்சு. அதை உடுப்பாக உடுத்திக்கிறான். சரீரம் ஃபுல்லாக நன்மை தீமை ரத்தம். போய் ஹாஸ்பிட்டலாக போகிறான் பாருங்க, சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்போது இயேசுவின் ரத்தத்தை சிலுவையில் கொடுத்து அதை மார்க்கவசமாக நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம சரீரத்தில் போகிற ரத்தம் ஜீவ ரத்தமாக இருக்கணும். அதான் மார்க்கவசமாக இருக்கணுமா? ஆமாம், இயேசு ரத்தம் இருக்கிற இடத்துல சகல பாவம் நீங்கள் சுத்திகரிக்க விட்டுருமா. நம்ம சரீரத்தில் ரத்தம் ஓடுது இல்லைங்க, ரத்தம் ஓடுதில்ல. அது ஓடினா என்ன பண்ணுதுனாக்கா, இந்த சிறுநீரகம் இந்த மலத்தை என்ன பண்ணுது? அசுத்தங்களை நீக்கிது பாருங்க. ஆமாம், டெய்லி காலையில் மாலையில் நீக்கிது. அது அந்த வேலை செய்து ரத்தம் சிறுநீரகத்தை நீக்கிது. அது அசுத்தமானது. மலத்தை நீக்குது. அந்த செய்கிற வேலை இந்த ரத்தம் தாங்க. அது சரீர பிரகாரமான ரத்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தங்கிறது மலம் ரத்தம் மாதிரி பிசாசு பாவம் சாபம் மனம் தரித்திரத்தை நீக்கணுமா. அப்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நீதியாக மார்க்கவசமாக கொடுத்துக்கிறாருங்க ஏசாயா சொல்கிறார். ஏசாயா 59:17 பார். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. அப்போது இயேசு சரீரத்தில் ஓடின ரத்தம் ஜீவ ரத்தம், நன்மை தீமை ரத்தம் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னு சொன்னார் பாரு. அப்போது நம்ம சரீரத்தில் நன்மை தீமை ரத்தம் ஓடுது. ஆமாம், அது ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சமாதானத்தை சந்தோஷத்தெல்லாம் நீக்கிட்டு பிசாச சாபத்தை பாவத்தை தக்க வச்சுக்குது. மனுஷன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவனை அது என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் சிதறடிக்குது. வராது கிட்ட வராத. ஐஸ்வர்யம் வராது, சந்தோஷம் சமாதானம் பரலோக ராஜ்யத்தெல்லாம் கிட்ட வராது. அதை துரத்திட்டு பாதாள ராஜ்யத்தையே பிச்சுக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உருவாயிட்டேன்னு சொல்கிற மாதிரி அந்த பாவமும் மரணத்தை என்ன பண்ணிக்குது? தக்க வச்சுக்குது. ஆதாம் வழியாக பிறந்தவன் எவ்வளோ பேர் படிப்பார்களாக இருக்கலாம், அரசியல் தலைவனாக இருக்கலாம், சினிமா கலைஞனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ராயல் ஃபேமிலி, எந்த ஃபேமிலியில் இப்படி காட்டு வயசு நாட்டு வயசு ஆணும் பெண், ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட தென் அமெரிக்காவோ, ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ இலவசமாக அவருக்கு கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடுறான்.
என்ன நீதி? தேவ நீதிமான். அதை இங்கே சொல்கிறார் பாரு ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தனது சிரசிலே தரித்து. அப்போ சிரசில் ரட்சிப்பு, பட்சிப்பு கிடையாது. ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது, ரட்சிப்பு தான். அந்த இயேசு ரத்தம் நம்ம சரீரத்தில் ஓடிச்சுனாக்கா அது ரட்சிப்பு என்னும் சீரா சிரசில். ரட்சிப்பு என்னும் சீராவை தரித்து. ரட்சிப்புனா பாவ மன்னிப்புலேருந்து நித்திய ஜீவன் வரைக்கும் ரட்சிப்பு தான் இருக்காங்க, பட்சிப்பே இருக்காது. பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி, வெற்றி, ஜெயமாதம் 24 மணி வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாள். இப்போ 2024 வந்துக்கிறோம். வாக்குத்தத்தம் என்னது? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அதுதான் நம்ம சபை வாக்குத்தத்தம். உபாகமம் 11-12 வசனத்தில் இருக்குது. அப்போது வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பண்ணுறது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது காணாத தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற நலம் விஷாலமான தேசம். அதுதான் திருச்சபை. அப்போது கர்த்தர் விசாரிக்கலைனாக்கா பிசாசு விசாரிக்கிற தேசம், அது பாவ தேசம், அது எகிப்து வாழ்க்கை. ஆமாம், அங்கே ஜீவனை கசப்பாக்குவான். சரீரத்தில் பாவ ரத்தம் இருந்தாக்கா இந்த உலகத்தில் பிசாசு அங்கே வியாதி, வறுமை, தரித்திரத்தை குத்திட்டே இருப்பான். அதனால தான் இயேசு ரத்தத்தை நம்ம பூச்சிக்கிறோம். திருவிருந்து ஆராதனையில் அந்த ரத்தத்தை மார்க்கவசமாக அணிந்து கொள்ளும்படி 6 லிட்டர் ஜீவ ரத்தம் நம்ம சரீரத்தில் ஓடணும். அது எப்படிங்க ஓடும்? அம்மா வயிற்றில் பாவ ரத்தம் ஓடிக்குது சரீரத்தில். எழுத்தின்படி ஜீவ ரத்தம் எப்படி ஓடும்? தண்ணியே திராட்சரசமாக மாற்றுறாரு. ஏசு என்ன பண்ணார்? தண்ணியே திராட்சரசமாக இயேசு மாற்றுகிறவர், மனுஷனையே மாற்றாரு. நீ வேறு மனுஷன் ஆவாயின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆதாமுக்குள்ள பிறந்தவனே நீ கிறிஸ்துக்குள்ள, அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனி. அப்போது ஜீவ ரத்தத்தை மார்க்கவசம் அடினா அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தாங்க. தண்ணி திராட்சரசமாக மாறின மாதிரி ரத்தம் கண்டிப்பாக மாறும். ரத்தம் மாறிச்சுன்னா பட்டுன்னு குஷ்ரோகம் நீங்கி போடும். குஷ்ரோகம் எப்படி சுத்தமானான்னுக்கிற? ஆண்டவரே எனக்கு சுத்தமானால் சுத்தமாக ஒரு ஆள் அவன் மேலே கை வைக்கிறாரு. குஷ்ரோகியை தொட்டது அந்த ஜீவ ரத்தம் அந்த சரீரத்தில் ஓடுது. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். உடனே பட்டு தண்ணி திராட்சை குஷ்ரோகி ரத்தம் குருடாயில் மாதிரி இருக்குது, அது பாவ ரத்தம் அப்படியே குஷ்ரோகம் பிச்சுக்குது. அந்த குஷ்ரோகியை பற்று சுகமாக்குறார் இயேசு. ஏன்னா தம் கரத்தை தொடரார், ஜீவ கரத்தை தொடராரு. அந்த ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தாக்கா அப்படியே தண்ணி திராட்சமாக மாறின மாதிரி ஜீவ ரத்தம் வரும். பற்று குஷ்ரோகம் உடனே குஷ்ரோகம் நீங்கி போச்சா பாருங்க. அந்த மாதிரி இருக்குங்க உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜீவ விருட்சத்துக்கு அடியில் வரணும், நன்மை தீமை கனியிலே இருக்கக்கூடாது. அதை மார்க்கவசமாக ஏவாள் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளிலே ஷாவே சாவா. என்ன ஓடி ஓய்ச்சி சம்பாதிச்சு என்ன பண்ணாலும் தெரியும், சாவு தான் ஒரு முடியல. சாவுன்னா என்ன? வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், ஒரே போராட்டமாக தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போது சொன்னார் ரோமர் 5, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். சிலுவையில் மரித்தார். என்னது மரித்தார்? மரித்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவ சரீரத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தார் நமக்காக. ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவனுக்கு தனக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னினார். அங்கே ரோமர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க. ரோமர் உலகத்தார், யூதர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளம். அப்போது உலகத்தாருக்கும் இஸ்ரேல் கூட்டத்துக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இயேசு பிதாவே இவர்களுக்கு எப்படியா மன்னிப்பேன்? பாவ ரத்தத்தில் பிறந்தவன் ஜீவ ரத்தத்தை சேர்ந்து 6 லிட்டர் ரத்தத்தை அங்கே கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை தான் பாவமே மன்னிக்கப்படும். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் பாதித்தது. அதுதான் அநீதி. அநீதியை தரிச்சுக்கிறான் மனுஷன். பட்டு தேவ நீதிக்கு வா. ஆமாம், சுய நீதி அநீதி, நன்மை தேமை, நன்மார்க்க துன்மார்க்க அப்படிதான் பிறந்திருக்கிறான் உலகம் ஃபுல்லா. அதனால் பிசாசு திருடவும் கொள்ளவும் ஐக்கியத்தானுக்கிறது உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை, உங்கள் மனைவி வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில், எதிர்கால சுற்றி ஏரியாவில் இருக்கிற ஜனங்க வாழ்க்கையில் திருடந்து கொண்டது தீவிரமாக நடந்துக்குது. அப்போ தீவிரமாக ஆதாமுக்குள் பிறந்தவனை நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்துக்கு கொண்டு வரணும். இயேசு நன்மைக்கு தீமைக்கு உட்பட்டவர். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க இயேசு ஜீவ விருட்சத்துக்கு நீ. அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. அவர் பிதாகுமார் பசுத்தாவியாக இருக்கிறாரு. புரிதா பிரியமாரில்? அப்போது ஜீவ சரீரத்துக்குள்ளே வந்துட்டா நீங்கள் பாதுகாக்கப்படுங்க. அதுதான் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. எல்லாருமே சொல்றார் பரிசேயா, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. யாரு? பிதா குமார் பசுத்தாவி. நீதியை மார்க்கவசமாக அணிஞ்சுங்கிறாராம். இது நீதியே மார்க்கவசமாக அணிஞ்சுக்கிறாருங்க இயேசு. என்ன நீதி? தேவ நீதி. அவர் ஆதாம் வித்தில் பிறக்கலை.
மரியாளில் பரிசுத்தாவினால கருத்தரித்து தேவகுமாரனா பிறந்தாரு. பரிசுத்த ஜீவ வித்து இருக்குது அவருக்குள்ள. அந்த தேவ ரத்தம், தேவனால பிறந்தவர். அந்த தேவ ரத்தத்தை தான் சிலுவையில் குத்துட்டு போறார். ஜீவர் 6 லிட்டர் ரத்தம் குத்தாரு. எடுத்தியா நீ அதை பானம் பண்ணி, அப்பத்தையும் நானே இந்த அப்பம் என் சரீரமா, இந்த திராட்சை ரசம் என் ரத்தமா இருக்குதுன்றாரு. அதை புஷியுங்கள். அதை தேவனுக்கு ஆதாமும் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாது. ஒரு ஆள் விட்டா கூட ரத்தம் மாறாது. முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே பகை கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு ஆள் மூலமாக ரத்தம் ஆதாம் ரத்தமாக தான் இருக்கும். ஆதாம் ரத்தம்னா கண்டிப்பாக வியாதி வரும், தரித்திரம், பிசாசு அட்ரஸ் கேட்டு வருவான். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிமூணப்படம் வந்தேன்னு சொல்கிறார். அப்போ ஜீவ ரத்தம் உண்டாகும்படி, ஜீவ சரீரம் உண்டாகும்படி, அது பரிமூணப்படும்படி வந்துட்டாராம். வந்து சிலுவையில் குத்துட்டாராம். அதை எடுக்கணும். அது எப்போ உனக்கு மெச்சூர்ட் ஆகணும்னாக்கா, அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுங்கள். அப்போது கொடுக்க என்னத்துக்கு இயேசு சரீரம் வானத்தோடு சாகர் இயேசு ஜீவனில் பரலோகமே இருக்குது. தேவி நீதி டு இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆதியாவில் இயேசு சாமட வாக்கு ஜீவ வாக்குத்தத்தம். இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துவ ஆமட்ட வாக்குத்தத்தம். அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. நீ ஜீவ ரத்தமாய் மாறுவாய். நீ தேவ நீதிமானாய் மாறுவாய். தேவ நீதி மார்க்கவசமாய் வாயை தந்தா ஜீவ வார்த்தை தான். தாவி சொல்கிறான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியும் சொல்லிட்டே. சங்கீதம் 35 லாஸ்ட் வருஷம் பாருங்க. சங்கீதம் 30, என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் பேசிக்கிட்டே இருக்குமா. ஆனால் தான் தாவீது சொல்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன். தாவீது வர விருத்தியானான். ஆமாங்க, ஆடு மேய்க்கிற ராஜாவாக மாறிட்டான். ஐஸ்வர்யம் குழியுது, ஆசுவாத சமாதானம் தேடி வருது. தாவீதுக்கு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வருது. சவுல் வர பலவீனப்பட்டானான். ஏன்னா தாவீது மேலே பொறாமை. ஒரு தாவீது மேலே சவுல் பொறாம வர பலவீனப்பட்டுட்டான். கில்போவில் போய் தற்கொலை பண்ணி செத்தே போட்டான். சவுலாக இருக்கார். சவுலுக்கு சொன்னார், தாவீதுக்கு சொன்னார். தாவீது சவுலை நேசிக்கிறான்னு சொல்லக்கூடிய கோலியாத்துக்கு முன்னால் கூட என்ன பண்ணா, நீ நிதி ஈஸ்வர கர்த்தருடைய நாமத்தினால தான் போகிறான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை கொடு, தேவனுக்கு கொடு, ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம், அதை தரிச்சுக்கொள். ஆதாமின் நாமத்தை தரிக்காதே. நன்மை தீமை வட்டத்திலே இருக்காதே. அது சாபமும் பாவமும் மரணமும் தரித்திரமாக போயிடும். வாழ்க்கை ஒரே போராட்டமாக போயிடும். திருடுறது கொள்றதுமாவே இருக்கும் வாழ்க்கை. அதனால தான் நீதியை மார்க்கவசமாய் அணிந்து என்ன பண்ணணும், நீதியை மார்க்கவசமாய் அணிந்து அப்படின்னு போடப்பட்டுக்குது. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தாவியான ரசைவாடுவார். பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாகும்னு பார்க்கணும். அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியான உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, அம்மா என்ன பண்ணுற, ஆதாம் ஏவாள் வழியா, ஆதாம் வழியா, அப்பா வழியா, எங்கள் அப்பா ராம, எங்கள் அம்மா ராம, ஆதாம் வழியா அது வித்து ஜீனர் நன்மத்தை மரியத்தக்க கணிப்பினாலே ஷாவு வருது. ஷாவு வந்துக்கிட்டே இருக்குது. இடைவிடாமல் வருது, எக்காலத்தில் வருது, சோர்ந்து போகாமல் வருது. பிறந்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தில் வருஷத்தை எழுத பாவம் மனம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பாவ ரத்தம் இருக்குது சரீரத்தில். வார்த்தை பாவ வார்த்தை, நன்மை தீமை வார்த்தை. அதை தேவனுக்கு உலகத்துக்கு பேசி வர பலவீனம். சவுல் வர பலவீனம். தாவீது வர விருத்தி. ஏன்னா என் நாவு நாதோறும் உமது நீதியையும் உமது துதியையும் பேசுமா. அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை, அளவற்ற அன்பு, அளவற்றுக்கிற அளவற்ற நீதி, அளவற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு உலக பேசிக்கிட்டே இருக்கிறான். வெற்றி மேலே வெற்றி, ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதம், வேறு மேலே கத்தை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற நீதி, அளவற்ற ஐஸ்வர்யம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். இடைவிடாமல் பேசுகிறான், எக்காலத்தில் பேசுகிறான், சோர்ந்து போகாமல் பேசுகிறான். இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பேசுகிறான். இடைவிடாமல் பேச, எக்காலத்து பேச, சோர்ந்து போகாமல் பேச, வாய்நாளெல்லாம் பேச. அவர் நீதியை மார்க்கவசமாய் தரித்து. அதனால் அன்பாவிலே ஏசாயா 59:17 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து. ரட்சிப்பு தேவி நீதி இதய ரத்தத்தில் இருக்குது. சிரசுனாக்கா
தலையில் ரட்சிப்பு தான் ஆசீர்வாதம். ரட்சிப்புல பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு, மண்டபுல்லாக தேவி நீதி. யாரை பார்த்தாலும் அவர் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே இயேசுக்குள்ள ஜீவ ரத்தம் இருந்துச்சு. அதனால் அவர் யாரையும் சபிக்கலை. அவர் சபிக்குள்ளே ஆசீர்வதின்றார், பகைக்குள்ளே நன்மை செய்கின்றார், சத்ருக்களே சிநேகின்றார். அதனால் அவர் யாரும் ஜெயிக்க முடியல. எந்த பிசாசு, எந்த வியாதி, எந்த மரணம், எந்த சாபம், எதுவுமே எந்த பாதாளம் இயேசு ஜெயிக்க முடியல. ஏன்னா ஜீவ ரத்தம் இருக்குது. 6 லிட்டர் ரத்தத்துக்கு நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ சரீரத்தையே கொடுக்குறாரு, ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு, தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு, வாய்நாள்லாம் கொடுக்குறாரு, இடைவிடாமல் கொடுக்குறாரு, எக்காலத்து கொடுக்குறாரு, சோர்ந்து போகாமல் கொடுக்குறாரு. பாவுண்டு மனு பசுத்தாவு தேவதூர்கள்லாம் வந்துடுறாங்க இயேசு போனாக்கா. அந்த இயேசு சிலுவையில் அந்த ஜீவ ரத்தத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. நீதியை மார்க்கவசமாய் அணிந்து கொள். 6 லிட்டர் ரத்தத்தை பானம் பண்ணு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து ஒரு ஆள் பாய்க்கூடாது. தண்ணி திராட்சம் மாறின மாதிரி உன் ரத்தம் மாறிடும், உன் சூடியில் மாறிடும், உன் சர்க்கம்டம்ஸ் மாறிடும், சாபம் ஆசீர்வாதமாயிடும், தரித்திர ஐஸ்வர்யமாக மாறிடும், வியாதி ஆரோக்கியமாக, பாதாளம் பரலோகமாக மாறிடும், அவமானம் வெக்கணும், மகிமை கனம் புகழ்ச்சி கீர்த்தியாக மாறிடும். அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. அல்லேலூயா. எக்காலத்தில் செலுத்தியா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. தாவி சொல்கிறான், என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. எக்காலத்தில் என் நேரத்திலும் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து. பாவம் மன்னிப்பிட்டு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். பிதா குமார் பசுத்தாவிகை. ஆதாம் டு 2ஆம் வரைக்கும் ஏசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறான். எந்த நாட்டோம், அமெரிக்காவோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்காவோ, எங்கள் ஊர் சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம், பிரம்மபுரம், கொல்லம், எங்கள் மாமியார் ஊர், எல்லாம் மனைவி ஊர், மதுரை, மைசூர், எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, மெட்ராஸு, பெங்களூரு, எல்லாம் ஆதாம் வழியாக பாவ ரத்தத்தை வச்சுன்னா திஞ்சிக்கிறான். அதனால தான் பிசாசு உலகம் ஃபுல்லாக திருடனாகி இப்போ சொல்ல திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கத்தான காரியம் செஞ்சுக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணம். ஜீவன் ரத்தத்தை பட்டுன்னு குத்துறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்துங்க. பிள்ளைங்க பேர் அசுத்தாவி பசுத்தாவி இறங்கிடான். உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, கவலைப்பட்டு இருக்கிறாரு. ஆமாம், அவர் பாவத்தில் பிறந்துக்கிறாரு, அப்பா குடிகாராகிறாரு, பிள்ளை சேட்டை பிள்ளையாக்குது. அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பிறந்திருக்குது. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று தான் பிறந்திருக்குது. ஆமாம், எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, ராயல் பை, எந்த ஜாதி, எந்த இனம், எந்த கோத்திரம், எந்த நாடு, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, வட அமெரிக்காவோ, தென் அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, ஆசியாவோ, எந்த வானத்துக்கே பூமி எல்லோரும் தான் ஆதாமுக்குள்ளே பிறக்கிறாங்க. இங்கே சொல்லப்படுது பாருங்க, ஏசாயா 59 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து. என்ன நீதி? தேவி நீதி. அந்த தேவநீதி இயேசு இல்லாமல் தான் பிறக்கிறாங்க. பாவத்தில்னாக்கா நன்மை தீமை அறியத்தக்க கனி ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் நன்மை தீமை உள்ளவன், நல்லவன் கெட்டவனாக இருக்கும். அதில் பாவம் மரணம் இருக்கிறது ரத்தத்தில். அதனால வியாதியும் வரும், போராட்டம், சிக்கல் நிறைந்த போராட்டம் நிறைந்தவனாக இருக்கிறான். இயேசு மத்திய மாட்டில் உட்காந்து எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். ஆமாம், லேகோன் பிசாசு பிடிச்சவன், திமிர்வாதக்காரன், கூட செவட மூடம் எல்லாம் இது பாருங்க, வயசு 40 ஆகுது, 20 விஷன் போயிடுது. எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தனால ஜீவ ரத்தத்தை மாறல ஒன்றும். ஆனால் எப்போ மாறும்? ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். அதனால தான் ஊருக்கு 2 பேருக்கு, தெருவுக்கு 2 பேருக்கு கசுவு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இயேசு எவ்வளவா உலகத்தில் அன்பு, உலகம்னா ஆதாம் தெரியும், இயேசு அன்பு, ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு குத்து தான் பாருங்களேன். அவங்க ஆத்மா இன்பகரமாக இருக்கும், கான்ஃபிடன்ஸ் உறுதியாக இருக்கும். பாவன்ட்டு பசுதாயத்து கேரண்டி தேவத்துக்கு வந்துடுவாங்க. இல்லை பாவம் மனம் தேவன் தனக்கு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளை பேச சொல்லுங்கள், மனைவி பேச சொல்லுங்கள், உங்கள் கணவனார் பேச சொல்லுங்கள், ஏரியாவில் இருக்க ஜங்க சபை விசுவாசிங்க பேச சொல்லி அந்த பாவன்ட்டு மனம் தேவனுக்கு உலகத்தை காட்டிகிட்டே இருப்பான். சும்மா இருந்தால் கூட ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் முழு தெரிஞ்சால் நீ கிறிஸ்துக்குள் தான் அந்த ஜீவ ரத்தத்தை இயேசுக்கு சாமன்ற வாக்குத்தங்களை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். தேவி நீதி உயிர்த்தேர்கள், பாவம் பண்ணி விட்டு நிச்சயம் எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம். அதை நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கிறார். அவர் நீதியை மார்க்கவசமாய் அணிந்து ரட்சிப்பென்னும் ஷீராவை தமது சிறைசில் தரித்து நீதி சரிகட்டுதலும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் போர்த்துக்கிறாரா? ஜீவ ரத்தம், ஜீவ சரம், ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஸி, ஜீவ கிட்னி எல்லாத்துக்கும் நல்ல மேய்ப்பு, நல்லா ஜீவன் தழும்புகளாக சுகமானீர்.
ஜீவ சரீரம் கொடுக்குறாரு, ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு, ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம் எல்லாத்தையும் சிலுவையில் குத்துறாருங்க. அதை எடுக்கணுங்க. நம்ம அவர் கொடுக்க நம்ம நன்மை தீவிலேயே இருக்க, நம்ம பாவம் நம்ம பேரை தொலைவே இல்லை. ஒன்றும் ஏசு 8 4 திருவந்துட்டு வருஷ கணக்கில் சபைக்கு போய் இன்னும் பேரை தொலையலை, இன்னும் தரித்திருந்தீங்க, இன்னும் சாப்பிட்டீங்க, எங்கே மரணம் தேங்கல, எல்லாம் வியாதி வறுமை போய் இன்னும் பேசி. ஏன்னா நன்மார்க்கு துன்மார்க்கத்தை ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. அதனால தான் என்னுடைய எல்லாம் செய்து ஜோயே ஜீவன் வேதாகம. ஆமாம், ஃபேஸ்புக்கில் போங்க, துரைசிராமன் தாமஸ், யூடியூப்பில் ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவர் நீதியை மார்க்கவசமாய் அணிந்திருக்கிறார், ரட்சிப்பை சிரசிலே தரித்திருக்கிறார், நீதி சரிக்குள்ள வஸ்திரங்களை தரித்திருக்கிறார், எல்லாம் ஜீவனாக இருக்கிறார். யோவான் 5:20 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அது. அப்போ ஆவியானோ ஜீவனுடையவன். நீ ஜீவ சஞ்சாரியாக மாறணும். நன்மை தீமறியது பிதா குமார் பசு. என் பிதாவும் ஜீவன், குமாரனும் ஜீவன், இயேசு ஆவியான் ஜீவனுடையவர். அதுதான் ஜோயே லைஃப். தேவி நீதிட்டு உயிர் இயேசு ஜீவன்ல பரலோகமே வானத்தோட சகல அதிகாரமே. இது ஆதாமுக்குள்ள மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அது எல்லோ கேடுபாடுங்குது. அதில் தான் பிறந்திருக்கிற உலகமெல்லாம். அதனால தான் நோவா காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்குது. சோதோம் குமார் அப்படியே நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பாவம் மண்ணு இருக்கிற வரைக்கும் பிசாசு பாவத்தை சாபத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். இதுக்கு தப்புன்னா நீ தேவி நீதிட்டு உயிர்த்து தான் கிறிஸ்துக்குள் வர்றது. அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார், பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். ஆமாம், அதை தேவனுக்கு ஆதாம் இவ்வளவும் செய்யணும். அவன் இல்லைன்னா பாவத்தை வந்து தேவன் உங்களுக்கு இடைவிடாமல் காட்டுவேன், பிசாசு இடைவிடாமல் வர்றது உனக்கே தெரியாது. ஏன்னா ஒரே பிரச்சனை, வாழ்க்கை, ஜீவியம், ஊழியம், பொருளாதாரம். ஏன்னா ஆதாமே சேர்ந்து இருக்கிற இடத்துல பிசாசுக்கு உரிமை இருக்குது. கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக பசுத்தாவிக்கு உரிமை இருக்குது, தேவத்துக்கு உரிமை இருக்குது. அதை பாவம் சாபம் மனம் தரிசனத்தை நீக்கி உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தையும் வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள், வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், கிறிஸ்துவை தேவனுக்கு வெளிப்படுத்துங்கள், ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போது ஏசாயா 51:59 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னு சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வியாக போர்த்துக்கொள்ள. இதை தான் இயேசு பட்டுன்னு குத்துறார். மத்திய மார்க்கு நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துறாராம். ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா ஏசு ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கான், பாவ ரத்தம் ஓடிங்குது, வியாதி வரும்போது தரித்திரம் இருக்கிறான், பிசாசு பிடிச்சிக்குது. ஏசு தன் தேவன் தனக்கு ஆதாம் தாண்டி போக மாட்டாராங்க. உன்னே பசுத்தை பட்டு நேரம் இதாங்க அவர் ஊழியுமே. மத்திய மார்க்கு முழுவதும் அந்த இயேசு அப்பத்தை திராட்சை பானம் பண்ணியிருக்கிறேன். ஜீவரத்தம் உடம்புக்குள்ளே இருக்குது. நீ ஒரு ஆளை பார்த்தா, உன் குடும்பத்தில் ஒரு ஆளை பார்த்தா, உன் மனைவி பிள்ளைகளை பார்த்து வேடி பார்த்துருக்காரு. தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்காம அவர் சுத்தாவி தான் இருக்கும். அந்த பிள்ளை மேலே அது வியாதி இருக்கும், அது சாபம் பிடிக்கும், மரணம் பிடிக்கும், தரித்திரம் பிடிக்கும், அது பாதாளமாகவே இருக்கும். முடிவு பாதாளத்தை கூட போய் சேர்ந்துடும். சீரியஸான மேட்ரு. அப்போ ஆதாமுக்குள் இருந்தா ஆதாமின் சேர்ந்தை மரணம், கிறிஸ்துக்குள் இருந்தா உயிர்த்தெழும் ஜீவனம். கிறிஸ்து சேர்ந்தே ஜீவனம் சமாதானம் சொல்லப்படுது. அப்போது ஏசாயா 59:17 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீரானா ஹெல்மெட்டு, மார்க்கவசம், வஸ்திரம், எல்லாம் ஜீவ உலகம் தான், ஜீவவானம் தான், ஜீவ பூமி தான், ஜீவசரம், ஜீவரத்தம். வேண்டான்னு சொல்லினா சீரா, மார்க்கவசம், வஸ்திரம், நன்மை தீமை, சுய நீதி, அநீதி, கண்களிச்சமா, இதை போய் வஸ்திரமாக தச்சுக்கிறான். பாவத்தையும் மானத்தையும் அதை போகிற இடத்துல தேவன் தனக்கு உலகத்துக்கிட்ட அவனும் சபிக்கப்பட்டு, இவனும் பூமிக்கும் சபிக்கப்பட்ட, குடும்பத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஐம்பதாகும். கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் தனக்கும் ஆசுவாதம், போகிற இடத்துல ஆசுவம், இருக்கிற எல்லா ஆசுவம். நீங்கள் பூமிக்கே உப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறார். புரியுதா பிரியமானவர்களே? ஆதாமுக்குள் வாழ்ந்தால் நீ உனக்கும் ஐம்பனாக இருக்கிறாய், உன் குடும்பத்துக்கும் ஐம்பன், சமுதாயத்துக்கும் ஐம்பன். நீ கிறிஸ்துக்குள் இருந்தால் நீ உனக்கே ஆசுவாதம், குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு நீ ஆசுவாதம். அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர் பரலோக ராஜ்யமாக ஜீவ விசுத்தனியாக இருக்கிறார். அதனால தான் என்னுடைய எல்லா இது ஜோயே ஜீவன் வேதாகம சக்திகள். ஆமாம், எங்குமே கேட்டிரா விலையேற் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமாம், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க பிரியமான. இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. அவங்க கண்டிப்பாக ஆஸ்வதிக்கப்படும், அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வாங்க. அப்போது நன்மை தீமை கனியை புசித்தால் ஆதாம் வியாபாரம், பிசாசு வார்த்தை கேட்டு
ரத்தம் மாறி போச்சு. தண்ணி திராட்சரசமாக மாறின மாதிரி திராட்சரசம் தண்ணியாக மாறி போச்சு. ஜீவ ரத்தம் ஜீவ ரத்தம் ஆதாம் உண்டாக ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்லே வச்சார். இப்போ பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கணிக்கும் எல்லாம் பாவ ரத்தமாக உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் அங்கே தான் பாவம் மரணம் வந்தது. அந்த ஆதாமியாவிலிருந்து 800 கோடி பேர் வந்துட்டாங்க. இப்போ தேவடைய வார்த்தை ஜீவ வார்த்தைக்கு இயேசு வார்த்தைக்கு ஜீவ ரத்தத்தை பிடிச்சிட்டா தண்ணி திராட்சமாக மாறும். அப்படியே ஜீவ மார்க்கனாய் மாறி கிறிஸ்துக்குள் வந்து விடுவாய். பிசாசு வார்த்தை கேட்டால் பாவன்ட்டு மரணம் வந்துச்சு. இப்போ தேவ வார்த்தை ஜீவரத்தை பிடிச்சி தேவன் தர கொடுத்தா ஜீவனாக மாறிட்டேன். நீ ஜீவில் தேவடைய ஆலயமாக இருக்கிறாய். அல்லேலூயா. அவ்வளோதான் பிரிவாய். மேட்ரு சின்ன மேட்ரு தான். எல்லாம் காம்ப்ளிகேட் ஆகிட்டு உபதேசம் என்னென்னோ பண்ணி இதாகிட்டாங்க. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் எக்காலத்தில் வெளிப்படுத்தணும். தாவீது அப்படி தான் வர விருத்தியாய் தாவீதின் இருதயத்துக்கு கேட்டவனாக மாறிட்டான். அவனும் பாவத்தில் தாங்க பிறக்கும்போது பாவம் 2 பெரிய பாவத்தை செஞ்சிட்டான். போய் படிங்க சங்கீதத்தை 1 சாமுவேல் எல்லாம் பச்சு பாருங்க. பெரிய பாவத்தை தான் செய்யும். ஆனால் வாய்நாளெலாம் பாவத்திலே இல்லை. கர்த்தரை நான் எக்காலத்து துதி எப்போதும் வாயிருக்கும். என் நாவல் நாள்தோறும் உமதி நீதியை உமதி துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். சங்கீத 71 பேர் என் நாதம் உமதி உமராஜ் அவங்க தொகையே எண்ணி முடியாது. அப்படி பேச்சு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்ன்றான். கடைசியில் அவனை பார்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனார்னு கர்த்தரே சொல்லார் தாவீது பற்றி. அதனால தான் அவனை ஆடு பேச்சினே எல்லாம் பெரிய ராஜாவாகி மகிமை கனவு போய் வெற்றிகரமாக அந்த உலகத்துட்டு போயிட்டான். அதனால் அன்பாவில் பிறக்கும்போது ஆதாம்குள்ளே தான் பிறக்கணும். யாரும் தவிர்க்க முடியாது. இடையில் இயேசு ஆட்டு ரத்தத்தின் மூலமாக நீதியாவும் பழைய ஏற்பாட்டை தாவீது நாம் இயேசு ரத்தத்தின் மூலமாக நீதியாவனாக்கணும். அந்த இயேசு ரத்தத்தை பிதா குமார் புஸ்தகம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் பாய்க்கிட்டால் கூட ரத்தம் தண்ணி திராட்சசமாக மாறாது. அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு எல்லாத்துக்கும் கற்றுக்கணும். அதாவது இயேசு ஏற்றுக்கொண்டவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற என் அன்பு இயேசு அன்பு அது ஜீவனை பரிவு வானத்தோடு சகல அதிகாரத்தை கொடுக்கிறது. இடைவிடாமல் கூட எக்காலத்துக்கும் சோர்ந்து போக கூடாது. தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு பாவியாகி நீ தேவ நீதிமானாக்கப்படுவாய். சாபிக்கப்பட்ட நீ ஆஸ்வதிக்கப்பட தரித்திராய் நீ எல்லையற்ற ஐஸ்வர்யனாக மாறுவாய். பாதாளுக்கு போக நீ பரலோக ராஜ்யத்துக்கு போய் அவன் தான் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். ஆபிரகாம் சகலுக்காக பழைய ஏற்பாட்டில் அந்த ஆபிரகாம் கிறிஸ்து மூலமாக உண்டாய். அந்த ஆபிரகாம் பலிபீடத்திலே இருந்தான். ஒரு பைதட்டாட்டு இயேசு பழைய ஏற்பாட்டில் அது இயேசு சாப்பிட வாக்குறது ஜீவாட்டுக்குட்டி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு செலுத்திக்கிட்டே இருக்கிறான் பலிபீடத்தில். ஆபிரகாம் சகலுக்காக 100 வயசு 90 வயசு பிள்ளை கொடுக்குறீங்க. ஆபிரகாமை போல நீ ஈசாக்கை போல தாவீதை போல மோசையை போல ஆஸ்வதிக்கப்படலாம். வேதத்தில் காணும் பார்த்தவெல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அவர் தேவி நீதியாக இருக்கிறார். இயேசு வேண்டான்னு சொல்லிட்டா பாவம் மன்னும் சுய நீதி அநீதியாக போயிடும். இந்த 2024 நன்மை தீமை வாழ்க்கையே வாய்ந்தா வாழ்க்கைக்குள்ளே பிசாசு போராட்டமாக இருக்கும். பிசாசு அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ளவும் அழிக்கத்தான காரியம் கண்டிப்பாக செய்வான். கேரண்டி யாரும் தப்ப முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் பிசாசுக்கு தப்பிக்கணும். 2வது தேவனுக்கும் தப்பிக்கணும். தேவனுக்கு தப்பிக்கணும். இந்த கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தை கொடுக்கணும். உன் பேர் சொல்லி உன் மனைவி பேர் சொல்லி பிள்ளை பேர் சொல்லி இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. எக்காலத்து சோத்திரம் பண்ணுங்க. இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஜபத்தில் பரமண்டலுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய சத்தம் நாங்கள் எவனுக்கும் உம்முடைய சத்தம் எங்களை எந்த சோதனைக்கும் தீவின் ரசித்துக் கொள்வார். அப்போது உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் ஷீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிக்கட்டு என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக கொடுத்து வைராகியத்தை ஷால்வியாக போர்த்து கொண்டார். அவர் தான் இயேசு. இது அப்படியே நெகட்டிவ் ஆகிட்டான். அநீதியை மார்க்கவசமாக தரிச்சுக்கிறான் மனுஷன். பச்சை சிரசில் தரிச்சுக்கிறான். அநீதியை சரி கட்டு வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டான். பிசாசுக்காக வைராகியமாக போர் அப்படியே நெகட்டிவ் ஆகிட்டான். நன்மை தெய்வக்காரது வைராகியமாக இருக்கிறான் பாரு. நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன். ஓடுறான் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் என்னும் பண்ணு பாவம்ட்டு மறந்துக்கிறான். வியாதி ஜெயிக்க முடியாது. சாபத்தை ஜெர்ந்து தெய்வ பிசாசு கோடியாக பணம் வச்சுக்கிறான். கலைஞர்ன்றான் அரசியல்வாதின்றான். பிசாசு வியாதி வறுமை போடுற ஜெயிக்கவே முடியல அவனால். கட்சியில் பரிதாபமாக போயிடறான் அந்த உலகத்தை விட்டு. நீ ஆதாம் கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்தை கொடுக்க சோர்ந்து போகாத கொடுக்க கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மாபெரும் ஏய்ப்பலை கொண்டு வருவார். கிறிஸ்துக்குள்ளே வா. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்ததுமாக இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். வானத்தோடு சகல அதிகாரமாக இருக்கிறார். ஆதாமுக்குள் பிறந்தவனே தேவி நீதிமானாய் மாற தேவி நீதியாகிய இயேசு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே இயேசுவே
1 கொரிந்தியர் 1:31 போய் அவரே என்ன இயேசுவே தேவனால் நமக்கு ஞானம், நீ என்ன நீதி, தேவ நீதியும் மீட்பும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவ ஞானமாக இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள். எப்படி ஏற்றுக்கொள்ளுது? இயேசுவே எப்படி நன்மை தீமை கனி எப்படி ஏற்றுக்கிட்டேன்? பிசாசுக்கிட்ட வியாபாரம் பழகிட்டு இந்த கனியை பறித்தால் புசித்தார். நன்மை தீமை அது பாவம் மனமாயிட்டான். அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து பூமியை சமைச்சான். இயேசு வருத்தப்பட்டு வாரன்னு சொல்லி எல்லாம் எங்கிட்ட வாங்க, நானே ஜீவ. அப்போ இந்த அப்பத்தை புசி திராட்சை பானம்னு அந்த ஜீவஸ்வர ஜீவரத்தத்தை புசிக்கணும். அந்த ஜீவஸ்வர ஜீவர் இயேசு சாப்பிடும் பரலோகமே வானத்தோட சகல் நிச்சயம் சகலங்குது. அதை போய் பிதாகுமார் பசுத்த ஆதாமும் முழு உழுது. அப்போ தான் பேட தொலையும். பாவுன்ட்டு வந்து பசுத்தாய் ஊட்டப்படும். நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், வாய்நாளெல்லாம் கொடுப்பான். நித்திய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, தேவி நீதி வாக்கத்தை இந்த பூமியிலே போடுவான். ஜபம் கேட்கப்படும், விண்ணப்பம், துதி, சோத்திரம் எல்லாமே கேட்கப்படும். ஆனால் தேவன் தனக்கு ஆதாம் முழு உழைத்து அந்த தேவி நீதியை வெளிப்படுத்தணும். அதனால ஏசு 59:17 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் ஷீராவை தமிழ் சிறைச்சிலே தரித்து நீதி சரிக்கட்டு என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக கொடுத்து வைராகியத்தை சால்வையாக போட்டுக்கொண்டார். அடுத்து கிரியலுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு பலனையும் சரி கட்டுவார். சத்ரு ஐந்தானே இயேசு நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்கு ஜீவனே தேவன் தனக்கு ஆதம் 38 வியாதி உடனே சுகமாயிட்டான். திமிர்வாதக்காரன் உடனே ஏந்து நடக்கிறான். உடனே சவுடன் எல்லாம் சுகமாக வராங்க. மரித்தும் கூட உயிரோடு வராங்க. இயேசு ஆதாமில் சிந்த மரணம், இந்த பாவ ரத்தம் பாவத்தையும் மரணத்தையும் கூட வியாதிப்பிச்சு லாசரு இயேசு போகிறாரு. பிதாவே நீர் எனக்கு எப்போது செவிக்கு உங்களுக்கு சோத்திரம் சொல்கிறார். மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்ததில் இயேசு பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் உயிர்த்ததில் ஜீவனமாக இருக்கார். இந்த லாசரு பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு குலத்துக்கு மரித்தம் உயிரோடு ஒன்று பசு தாய் இறங்கிச்சு. அதனால நீங்கள் மரித்தோர் கூட எழுப்புங்க. பாவம் ஸ்டார்ட்டு, மரணம் எண்டு. இது ரெண்டும் பிசாசு. பாவ மரணம், நன்மை தீ மரியத்தக்க சாகவே சாவாய். அதுக்கு பரிகாரம் தேவி நீதி. பாவத்துக்கு அப்போ தேவி மரணத்துக்கு உயிர்த்தது. இந்த கூட உயிர்த்தல் இனி யூஸ் பண்ணால் தான் மரணத்தில் வெல்ல முடியும். ஆமாம், இல்லைன்னா நீடி தாய் சொல்லணும். இல்லை அற்பாயத்தில் போயிடுவேன். உன் தரிசனம், உன் எதிர்கால திட்டங்கள் நோக்கங்கள் அற்பாயத்திலே போயிடும். நிறைய பேர் அற்பாயத்திலே போயிடும். பெரிய பெரிய திட்டத்தை வச்சுட்டு இருப்பான். கோடி கோடியாக பணம் எல்லாருக்கான கட்சியில் வியாதிப்பட்டு போயிடுவான். அப்போது உரித்தீரும் ஜீவனம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அதுதான் தேவ நீதி. அப்போது நானே உரித்தீரும் ஜீவனம்னு சொல்கிறார் இயேசு. உரித்ததுன்னா மரணத்தை வெல்லுவது, பாதாளத்தை வெல்லுவது. அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளை தேவனுக்கு ஆதாம் உணர்வு கொடுத்தாதான். இல்லைன்னா மரணம் அட்ரஸ் கேட்டு எந்த நேரத்திலும் மரணம் வரணுன்றா பாரு. பிசாசு எந்த நேரத்தில் வியாதியை பாவம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமுணப்படும் வந்தேன்னு சொல்கிறார். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் கேட்கணும் நீ. ஆமாம், ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியத்தை கேளுங்க. ஆமாம், இந்த மாதிரி செய்தியை நீங்கள் எங்கேயும் கேட்க வாய்ப்பில்லை. ஃபாரின்காரன் கூட பேச மாட்டான். அந்த மாதிரி அமெரிக்காக்காரன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். ஆமாம், அமெரிக்காக்காரன் என் செய்தி கேட்டான்னு ஆச்சரியப்படும். நான் உடித்தேலும் ஜீவன் ஜோயே ஜீவனை பிரசங்கம் பண்ணுறேன். ஜோயே ஜீவன் மாறுறது பற்றி எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் நிறைய பேர் பிரசங்கம் பண்ண அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லைங்க. அதை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஏசு அந்த ஜீவனில் தேவநீதி உயிர்த்ததுமா இருக்குது. அதை பிதாகுமார் ஃபஸ்ட்டு ஆதாம் முழு தான் என் செய்தியை 1000 கணக்கில் போட்டுக்கிற மாதிரி. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணியும். ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூருக்கு, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. கேளுங்க உங்கள் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். அப்போது ஏசை 59:15 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் ஷீராவை தமிழ் சிறைச்சிலே தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வையாக போர்த்துக்கணும். எல்லாமே பரிகாரம் கொடுத்துட்டார் சிலுவையில். அதை எடுக்கணும். ஆமாம், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்துக்கு போய் எல்லையிட்ட சாபத்துக்கு போய் ஆசுவாதம், அவன் மகிமை காணும் புகழ்ச்சி, இயேசு ஆமன வாக்கு தத்துவம். அப்படியே ஆதாமுக்குள் பிறந்த ஆதாம் செத்த மீன் போகிற மாதிரியே போனால் பாவமான வாழ்க்கை உள்ளே போராட்டம். அவனுக்கு திருடம் கொண்டது வியாதி வறுமை தரித்திரம் அகால மரணம் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து வறுமையாகவே இருக்கும் பாரு. தப்ப முடியாது நீ. அப்போது மாம்சம் சேர்ந்து உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வம் குத்திட்டு போயிட்டு இருந்தால் பாவுன்ட்டு மனம் பசுத்தாய் ஊட்டவும் வர விருத்தி வெற்றி மேல் மகிமேல் மேலும் கணத்தின் மேல் கணமும் அப்படி இருக்கும். அப்போது கிறிஸ்துவ நீ ஒரு சபைக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நன்மை செய்ய சத்துக்களை சிநேகி ஒரு துன்பப்படுத்துக்காக ஜபம் பண்ணு. கிறிஸ்துக்குள்ளே இரு. நீ உன்னை பாதுகாத்துக்கோ, அடுத்தவனையும் பாதுகாக்கும், குடும்பத்தையும். நீ உலகத்துக்கு போச்சு, பூமிக்கு ஒளி. 100 பேருக்கு 1000 பேர் நன்மை தீமக தேவன் 1000 பேர் அந்த கிராமம் ஃபுல்லாக சுத்தாயிருக்கும்.
இயேசு ஜீவத்தில் தேவந்தர் ஆதம் அசுத்தை பசுத்தாயர் கிராமங்கள் போகிறோம். இயேசு அப்படித்தான் மத்திய மாட்டுவோம் எங்கும் சுற்றி தந்தார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். தேவனுக்கு ஆதாமும் முழு எல்லாம் தாண்டும் போது பசுத்தாயர். ஒரு ஆள் 2 ஆள் விட்டால் கூட அந்த 2 ஆள் மூலம் பிச்சை வாழ்க்கையே கட்டுப்படுங்க. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். என் அன்பு இயேசு அன்பு. அந்த அன்பு ஜீவ சொரஞ்சு வானத்தில் செட்டு முழு உலகத்துக்கு அதை பார்க்குறவங்க போகிறவங்க வரவனுக்கெல்லாம் பசுத்தாய் உண்மையாக ஊட்டப்படுவார். நீதி சரிகட்டப்படும். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களில் உக்கிரகத்தை சரிகட்டி தம்முடைய பகைஞ்சுக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிகட்டுவார். சத்ரு ஒய்ந்துடும். வியாதி, சாபம், பாவம், மரணம், தரித்திரம் நீ பசுத்தாய் ஊட்டப்படும். தேவதூதரை பணிவிட செய்வாங்க. அதனால் ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான காலை வேலையில் நம்மோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, ஏசு எனக்குள் பவுல் சொல்கிறான். பாவிகளில் பிரதான பாவின்றான் பவுல். கொலகார பவுல் எல்லாரையும் துன்பப்படுத்தியிருந்தான். யாரை பார்த்து அடிக்கிறது நொறுக்குதுமா அந்த பவுல். அந்த பவுல் ஞானஸ்தானம் தமஸ்கு வீதியில் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் தாமதிகளாக இனி ஏசு கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணுறான். பெரிய செயின்ட்டு பவுலாக மாறிட்டார் அவர். பாவிகளும் பிரதான பாவி எப்படி செயின்ட்டு பவுலா பிரதான அப்போஸ்தலனா பெரிய அப்போஸ்தலனா மாறினான். கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை கொடுத்தான். செயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்துக்கு ஆசுவாதம் பவுலுங்க. கொரிந்து பட்டணம், தெசலோனிக்கேரு, அப்புறம் கலாத்தியர், ரோமாபுரம், எங்கே போனால் ஆதாம் கூட பார்த்தா எந்த நாடும் எந்த இது தடிக்கு வீதம் ஆதாம் நன்மத்தை மரியாதை எந்த நாட்டுக்கு போகலாம் நீ ஊழியலை செய்து கேட்டால் எல்லாம் பாவுட்டு மனத்தில் தாங்கிறான். ஏசு கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்கிறார் பவுல். இனி நானே இல்லை, பழையவன் கிறிஸ்து ஏசு எனக்குள் வாழ்கிறான் பிழைக்கிறான்னா வாழ்த்து பாருங்க. அப்போ இல்லை, இனி நானே இல்லை, ஏசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். ரோமர் புத்தகத்துக்கு போய் வாங்க. கிறிஸ்துவுக்குள் இதே தான் பிரசங்கம் பவுல்து. அந்த கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி தூய்த்து பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள் மாதிரி கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறான்றான். ஆதாமி சேர்ந்தே மன கிறிஸ்து ஜீவன சமாதானன்றான். அதனால் கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்து தேவி நீதி தூய்த்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணு ஷீராவை தமிழ் சிறசிலை தரித்து நீதி சர்க்கிள் வரும் வஸ்திரங்களை உடுப்பாக கொடுத்து வைராக்கியத்தை ஷால்வையாக கொடுத்து. வைராக்கியம் என்ன? தேவடைய வைராக்கியம், தேவடைய வஸ்திரம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனவு. இயேசு அவனை வஸ்திரமாக தரிச்சுக்கணும். இல்லை பாவ சாபமானது ஆதாம பாவத்தை சாப்பிட்ட வஸ்திரம் உடுப்பு சிறசு சுமந்து எங்கே போனாலும் போய் நீயும் சபிக்க போகிறதுலேயும் சபிக்கப்பட்டான். பாவத்தை மன்னத்தை சுமந்து போனான். இயேசு தேவநீதி இதில் பாவமணி ஆசுவாத ஐஸ்வர்ய சமா பரலோகத்தையும் சுமந்து கொண்டு போகிறது. அதை வஸ்திரமாக சிரசில் தரித்து கொண்டு நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொண்டு ரட்சிப்பெண்ணு ஷீரா நீதி என்னும் மார்க்கவசம் எல்லாம் இயேசு தான் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குது பரலோக வானத்தோடு சகல அதிகாரம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, வாய்நாளெலாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தில் கொடுக்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. கிறிஸ்து தேவன் நீ தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடுங்க. பாவுண்டுமான பசுத்த ஊட்டுவன் கேரண்டி. தப்பாது பதில் இல்லைன்னா ஆதாம் சேர்ந்தியே தேவனு தனக்கு உலகத்துக்காடு பிசாசு அட்ரஸ் கேட்டு சொன்னால் திருத்து கூட தைக்கிறதுமா இருக்கும். முடிவு பாதாளம் டேஞ்சர் சீரியஸான மேட்ரு. நாம் ஜெபமான பசு பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் 2024 இன்றைக்கு 3ஆவது தேதியில் சோழவரம் FGC சோழவரம் பகுதியிலே ஆண்டு செய்தியை கொடுக்க நீ செய்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் ஷீராவை தமிழ் சிறசிலே தரித்து நீதி சரிகட்டுவதோடு வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை ஷால்வியாக போர்த்து கொண்டிருக்கிறார். அதை கல்வார் செல்லு கொடுத்து திட்டுறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த நீதியை, அந்த தேவ நீதியை அவருடைய ரத்தத்தினாலே அந்த ஜீவ ரத்தத்தை அவருடைய ரத்தத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஜீவ சர்வ தேவனிட்டு பல்லோகத்தை கொடுத்து தீர்த்துட்டார். ஒரு லட்சத்தை கூட வச்சுக்கல, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அதை கொடுத்து தேவன் தனக்கு ஆதம் முழு பாவண்டு மனது பசுத்தாய் விட்டு என்னை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து விட்டார். இயேசுக்கு நன்றி. பிதாவாகிய தேவன் இயேசு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அனுப்பி இயேசுவை தந்தொழி அந்த நீதியை, அந்த மார்க்கவசத்தை, அந்த வஸ்திரத்தை, அந்த வைராக்கியத்தை, அந்த நீதி சர்க்கிள் தேவநீதி தூய்தையில் பாவத்திலிருந்து மரணத்தில் முடியல தேவநீதி உயிர்த்தல் கொடுத்து அன்பு கொடுத்துட்டாரு. அதை போய் நான் தேவன் தனக்கு முழு கொடுத்தா ரீச் ஆகும்.
பாவத்தை மனத்துக்கு கொடுத்து அதை போய் தேவன் தனக்குள்ள வாய்னால பாவம் மனதான் தொடர்ந்தேச்சு அவர் முடிவு பாதாளம் பூமியில் பிசாசிக்கிறியா இருக்கும். ஆனால் ஆதாமி சிந்தைமான கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதி சத்தியதிக்கிற ஒவ்வொரு நீ அளவில்லாமல் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தாரு ஆணுவே சோதனை ஆதாமுக்குள் பிறந்தார். பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறக்கணும், வேறு வழி இல்லை. என் தாய் என்னை பாவத்திற்கு நான் துர்குணத்தில் உருவானேன். ஒரு தாயின் தகப்பனும் 4 பிள்ளைகள் இருக்காங்கனாக்கா ஆதாமுக்குள் பிறந்திருக்காங்க. நன்மை தீமை தாயை, நன்மை தீமை தகப்பன், நன்மை தீமை பிள்ளைகளும் குடும்பமே பாதாளமாக இருக்கும். அங்கே பாவமான அட்ரஸ் கேட்டு வரும். திருடத்து கொண்டதுமாக வரும். இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதற்கு தாயை தகப்பன் 4 பிள்ளைகள் தேவன் தனக்கு அந்த குடும்பம் பரலோகமாக இருக்கும். வாய்நாளெலாம் கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கும். ஏக்கால் அந்த சபை பரலோக சபையாக இருக்கும். அந்த சபையில் சாபங்கள் பாவங்கள் மன்னங்கள் தரித்திரங்கள் இருக்காது. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஒரு 50 பேர் இருக்கிற சபை, ஒரு 100 பேர் இருக்கிற, ஒரு 500 பேர் இருக்கிற சபை, ஒரு 3000 பேர் இருக்கிற சபை. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட விட்டா பசுத்தாவே அந்த சபையில் ஆசுவார். தேவதூர் பணிவிடை செய்வாங்க. அது ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கும். அல்லேலூயா. அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற சபை. இடைவிடாமல் எக்காலத்து என்ன இருக்கணும். அந்த கிராமம், அந்த பட்டணம், அந்த தேசம் 800 கோடிக்கு அதிகமாக இருக்கிற நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு நோவா காலத்தில் அப்படி இருக்கிறது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சோதோவுக்கு அதை விட மோசமான, ஏன்னா பாவமான தேவன் தனக்கு உலகத்தில் பிசாசு சாபங்கள் பாவங்கள் கொலைகள் வெறிகள் வியாதிகள் வறுமை தருத்துகள் கொலை ஆபத்துகள் விபத்துகள் நாசம் விபச்சாரம் வீசம் காமவிகாரம் விக்கிரார் இப்படி பலவிதமான அசுத்த பூமி எங்கே கிரியை செய்கிறது. எல்லாம் ஆதாம் கூட பிறந்ததுனால இயேசு பிதாவாகிதே கடைசி ஆதாம் இயேசுவை தந்து இவ்வளோ அன்பு இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு, ஒரு 1,00,000 பேருக்கு, ஒரு கோடி பேருக்கு, 800 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, எல்லா கிராமங்கள் பட்டங்கள் தேசங்களுக்கு அவங்க இலக்கு தான் தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதுக்கும் மாம்சமான யாரும் கூட பசுத்தை ஓட்ட கிராமங்கள் பட்டத்தை முழு உலகத்தில் மாபெரும் எழுப்புவை இடைவிடாமல் கிறிஸ்து ஜனங்களை தேசங்களை பட்டங்களை ஒப்புடுகிறதான் ஜீவ பூமி ஜீவவானம் ஜீவ சமுத்திரம் ஜீவ சொல்கிற ஜீவ வார்த்தை இயேசு சாமன்ற வாக்கு தத்துவம் இயேசு ஜீவனத்தை 800 அதிகமான ஜனங்களுக்கு தேவத்திற்கு ஆதாம் முழுவதுக்கு தண்ணி திராட்சமாய் மாறியது போல எல்லா பாவங்களும் சாபமான நீ ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு நித்திய பரலோக ராஜ்யம் 2ஆம் வருகைக்கு கேட்டால் இந்த உலகம் ஆயத்தப்பட இந்த சத்தியத்தை கேட்குற ஒரு செய்தியை ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதான் கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்கால் கொடுக்க சோர்வாக கொடுக்க பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். பாவம்ட்டு மனவோட பசுத்தாய் ஊட்டப்பட சாபங்களை பாவம் மனது தரித்திரம் நீங்கள் அசுத்தாய் நீங்கள் பசுத்தாய் ஊட்டப்பட எங்கு சுற்றி நானே நல்லமே நாடுகளுக்கு ஜீவனே கூட ஜீவசாரி தேவன் தனக்கு கூட அசுத்தாயத்தோடு பசுத்தாய் ஊழல் செய்தது போல இந்த சத்தியத்துக்காக ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபையில் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்கிறேன். இதை நிறுத்தி நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டே நீங்கள் இந்த செய்தியை 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை முழுமையாக கேளுங்க, அடிக்கடி கேளுங்க, இடைவிடாமல் கேளுங்க. கான்ஃபிடன்ஸும் தைரியம் வரும். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றி அந்த இயேசு ரத்தத்தை தேவந்தருக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து அதை மார்க்கவசமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. பாவன்ட்டு மனு பசு தேவநீதி உயிர்த்தல் உண்டாகும். வாய்நாளெலாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பில் கொண்டு வரா. போகிற இடத்துல இயேசு தேவந்தருக்கு ஆதாம் முழு ஒரு ஜபத்தையாவது பண்ணுங்க. அசுத்தாய் பசுத்தாய் ஏசு அதான் சரி எங்கு சுற்றி பிசாசின் மேல் வாங்க யாரும் கூட வாங்கிட்டார். நானே நல்லவே ஆடுகளை ஜனங்கள் ஜீவனையே கூட ஜீவ தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் ஒரு பசுத்தாய் ஒரு தேவதூர் பணிவிடை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யுங்க. என்னுடைய கடைசி நாள் ஏபிள் போங்க. என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏபிளை கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிறது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922075523 IFSC கோட் ID IB 000P131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர். கூகுள் பே பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன். எங்கும் கேட்டிராத விலையேற்பட்ட சத்தியங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெறலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரலாம் இருப்பீர்களா? என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் உங்கள் ஏரியாவில் மாபெரிய ஏப்ரல் கொண்டு வர கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாமும்
முழு உலகத்து கொடுங்க. பசுத்தாயர்வா தேவதூர் பணிவிடுவா பாவட்டு மருந்து விடியலாக கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருங்க. CSI 59:17 சொன்னவர் அவர் நீதியை மார்க்க வருஷமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சர்க்கிள் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வியாக போர்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஆதாமுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி உயிர்த்தெல்ல தேவன் தர உங்களுக்கு வாய்நாளாக உறுத்தி கொண்டால் தரித்து கொண்டால் போர்த்து கொண்டால் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தில் பாவட்டுமான பசுத்தாய் ஊட்டப்பட்டு மாபெரும் வெற்றியாளனாய் ஆசிர்வதிகள் நித்திய ஜீவன் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்வாய். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் மணி என்னுடைய எல்லா செய்திகளுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 3/1/2024 என்று பரிபூர்ண ஜீவன் சபை சோழகத்தில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.